குமார், எப்படி பாக்குறீங்க கூட்டணி கட்சியினுடைய நிலைப்பாடுகள் என்னென்ன விஷயங்களை நமக்கு உணர்த்துது காங்கிரஸ்ல இருந்து மதிமுக வரைக்கும்? இது தமிழ்நாட்டுல 2026க்கு அப்புறம் தேர்தல் கழகம் களம் கம்ப்ளீட்டா மாறுபட்டிருக்கு. இன்னைக்கு திமுகவை எதிர்த்து அரசியல்னு இருந்த களம் அதுதான் எப்பயுமே தமிழக அரசியல்னு சொன்னது. இனிமேல் தாவேகா வெர்சஸ் அதர்ஸ், தாவேகா எதிர்ப்பு அரசியல்னு இன்னைக்கு மாறி இருக்கு. அதே மாதிரி இப்போ திமுகக்கு மாற்று யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்னைக்கு எல்லா பிரதானமான கட்சிகள் பூரா இன்னைக்கு தமிழ்நாட்டுல சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பதில் என்னன்னா தாவேகா அப்படிங்கிற பதில தான் அவங்க வைக்கிறாங்க. இப்ப கூட கோடீஸ்வரன் பேசும்போது 15 நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்கிறாரு. ஆனா நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியது 2021 தேர்தலுக்கு அப்புறம் 2006 இருந்து இந்த தேர்தல் வரைக்கும் கடந்த 20 ஆண்டுகளாக காங்கிரஸ் திமுக கூட தான் சட்டசபை தேர்தலில் பயணிச்சது. அப்ப ஒரு கட்சி ஒரு கூட்டணியிலிருந்து வெளியே வர்றதா வேண்டாமாங்கிறது அந்தந்த கட்சியினுடைய விருப்புரிமை. அப்ப உடனே வந்ததுக்கு அப்புறம் அவங்க முதுகுல குத்திட்டாங்க, நெஞ்சில குத்திட்டாங்கும் போது இப்ப திமுக பாரதிய ஜனதால இருந்து வெளியே வந்த போது பாரதிய ஜனதாவோட நெஞ்சில குத்திட்டு வெளியே வந்தாங்க. ரைட், எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. ஆனா காங்கிரஸை மட்டும் தானே அவங்க திட்டுறாங்க. இப்ப விசிகாவோ ஐயுஎம்எல்ஏயோ இடதுசாரிகளையோ மதிமுகவையோ அவங்க எதுவுமே சொல்றது இல்லையே. இன்ஃபேக்ட் நன்றி சொல்றாங்க, சொல்லிட்டு போனாங்கன்னு. இவங்க சொல்லாம போயிட்டாங்கிறதுனால தானே இன்னைக்கு வரைக்கும் துரோகிங்கிறாங்க. அப்ப ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குதா? இல்ல, இது துரோகிங்கிறதெல்லாம் எடுத்துக்கவே முடியாது. இப்போ இது இவங்க கிட்ட சொல்லிட்டு இப்போ அவங்களை கூட திமுகல இருந்து பேசும்போது எவ்வளவு ரொம்ப சட்டசபையில கூட ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எங்க கிட்ட கேட்டுட்டு எங்களுடைய பர்மிஷன் வாங்கிட்டு தான் தாவேக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு திமுக யாரு சார்? அவங்க என்ன, அவங்களுக்கு கூட்டணி கட்சிங்கிறது என்ன அடிமை சாசனமா? அப்ப இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு தான் எதா இருந்தாலும் பண்ணணுமா? அந்தந்த கட்சிக்குன்னு ஒரு அரசியல் நிலைப்பாடு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு காலத்துக்கு ஏற்றவாறு திமுக மட்டும்தான் எடுக்க முடியுமா? மத்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் எடுக்க முடியாதா? இப்ப இந்த எதிர்பார்ப்பே ஒரு தவறுதலான எதிர்பார்ப்பு. இப்ப அரசியல் எப்ப வேணாலும் நீங்க டைவர்ஸ் பண்ணிக்கலாம், எப்ப வேணாலும் ரீமேரேஜ் பண்ணிக்கலாம். இது எல்லா கட்சிகளும் காலங்காலமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தானே. திடீர்னு இன்னைக்கு ரொம்ப எத்திக்கலா ஆகா எங்க கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆகா எங்க கிட்ட பர்மிஷன் வாங்காம போயிட்டாங்கிறது இது தேவையில்லாத ஒரு புலம்பல்னு தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் அங்க டிவிகே பக்கம் போகுதுங்கிறது கேள்வி இல்ல. இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுகவை விட்டுட்டு ஏன் தாவேகா பக்கம் போறாங்கிறது தான் கேள்வியா இருக்கணும் நமக்கு. அப்போ இது நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு கூட்டணிங்கிறது திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் வெற்றி பெறத்துக்கு உண்டான ஒரு ஆயுத்தமா தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய கூட்டணியை வச்சுக்கிட்டு ஒரு அதிகாரத்தை அடையறதுக்கு தான் பண்ணுனாங்களே ஒழிய அதிகார பகர்வு என்னைக்குமே அவங்க யோசிச்சதே கிடையாது. சரி, ஒரு சின்ன சந்தேகம். இப்ப திமுக நிர்பந்திக்குது, அவங்களுடைய அடக்குமுறை தாங்காம இன்னைக்கு தாவேக்காக போறாங்கன்னு சொல்றீங்க. அது மட்டும்தான் காரணமா, இல்ல அங்க பெரும்பான்மை இல்ல, அங்க போனா நமக்கு அமைச்சரவை பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அப்படிங்கிறது காரணமா? இப்ப ஒருவேளை தாவேக்கா 108க்கு பதிலாக 118 128 இதாயத்துல்லா கிட்ட கேட்டதுதான் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இவங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடக்குமுறையெல்லாம் எதிர்த்து தாவேக்கா கூட நின்றுப்பாங்களா? இல்ல, எப்பயுமே அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழரசன் சூழ்நிலையை பொறுத்துதான் எல்லா முடிவுமே. அப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக இவங்களை எல்லாம் நிர்பந்தப்படுத்தி இருக்குன்னா அப்ப இவங்க சந்தர்ப்பவாதிகள் அப்படின்னு இவங்களுக்கு அந்த ரிப்ளை சொல்ல முடியுமா, இல்ல அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, இப்ப இவங்களை பார்த்து இவங்க எல்லாம் சந்தர்ப்பவாதிகள்னு திமுக வச்சதுன்னா திமுகவும் சந்தர்ப்பவாதிகள் தானேங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். அப்போ ஒரு கையை நீங்க கூட்டணி கட்சிகளை போட்டு நீட்டாதீங்க, 4 விரல் உங்களை பார்த்து இருக்குதுங்கிறதா நம்மளுடைய வாதம். அப்ப அதுதான் நான் சொல்ல வரேன், எந்த கட்சிக்குமே இது பொருத்தம் இல்லை. ஏன்னா அவங்க எப்பயுமே ஸ்டாண்டர்டான டைலாக் என்ன, யாரும் நிரந்தர நண்பரும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. அப்ப இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்கனவே பெரிய அளவுக்கு புழுங்கிக்கிட்டு இருந்தாங்க தேர்தலுக்கு முன்னாடியே. நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட இன்னைக்கு ஆட்சியில பங்கெடுக்கலையே ஒழிய ஐயா சண்முகம் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தது, போன தடவை 6 சீட்டுக்கு கையெழுத்து போட்டதே எங்க தமிழக அரசியல் வரலாற்றிலேயே நாங்க 6 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டதே இல்ல, இந்த தடவை டபுள் டிஜிட் வாங்கியே தீர்வோன்னு கூட்டணிக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில புது ரெக்கார்டு கிரியேட் பண்ணாங்க. இப்ப 5 சீட்டு வாங்கி வைகோ அவர்களுக்கு பாத்தீங்கன்னா 4 சீட்ல 3 திமுக, 1 மதிமுக சின்னம்னாங்க. அதையும் 4 உதயசூரியன் சின்னத்துல போச்சு. அதனாலதான் இன்னைக்கு ஐயா வைகோ துரை வைகோ எல்லாம் சொல்றது நாங்க துரதிருஷ்டவசமான சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் அவர் சிந்தாம சிதறாம நம்மளுடைய 25% ஓட்டு திமுக கொள்ளுன்னு கடலூர் மீட்டிங்ல பேசினார். அந்த அளவுக்கு இந்த கடந்த 5 வருடங்களாக திமுக மேல விழுந்த அத்தனை கேள்வி கணைகளையும்
வந்து திமுக காரங்க தாங்குறாங்களா இல்லையோ கூட்டணி கட்சிக்காரங்க தான் வந்து தாங்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருந்தக்கூடிய கட்சிகளுக்கு நீங்க தேர்தல் சமயத்துல என்ன மரியாதை கொடுத்தீங்க? அந்த மரியாதை குறைபாடுகள் காரணமா தான் இவ்வளவு பிரச்சனைகள் வருது. அப்ப ஏன் வந்து அந்த டைம்ல வந்து கூட்டணி கட்சிகள் நடவடிக்கை எடுக்கல? ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நீங்க மதிமுகவை குறிப்பிட்டீங்க. இதே திரு வைகோ எத்தனை முறை பதிவு பண்ணிருக்கிறாரு, சீட்டு வாங்கிட்டு வந்துட்டு கூட ஒரு பதிவு பண்ணாரு. எங்களுக்கு சீட்டு முக்கியம் இல்ல, கலைஞர் வந்து அவர் காலமாகக்கூடிய அந்த தருவாயில வந்து நான் கையை பிடிச்சிட்டு சொன்னேன், திரு ஸ்டாலினுக்கு நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிறகு ஸ்டாலினை தளபதியா இருந்து நான் தான் பாதுகாப்பேன் அப்படின்னு பல இடங்கள்ல அவர் பேசினாரு. இன்னைக்கு அவர் திமுகவினுடைய போர்வாளா மு.க. ஸ்டாலினை நின்று காக்கக்கூடிய ஒரு தளபதியா இருப்பேன்னு சொல்லிட்டு 27ஆம் தேதி பொதுக்குழுவில் கூட்டணி குறித்து முடிவெடுப்பேன் அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க சொல்லக்கூடிய வகையில மக்கள் திமுகவை நினைச்சு அவங்களுக்கு அது டேமேஜா இருக்குமா, இல்ல மதிமுகவுக்கோ இல்ல மற்ற கட்சிகளுக்கோ இது ஒரு டேமேஜா இருக்குமா? ஐயா கலைஞர் அவர்களுடைய கையை பிடிச்சு ஐயா வைகோ சொன்ன வார்த்தைகளுக்கு முன்னாடி அதே ஐயா ஸ்டாலின் அவர்களை பத்தி பொது மேடைகள்ல ஐயா வைகோ எவ்வளவோ விமர்சனங்களை வச்சிருக்காரு. இதுவரைக்கும் வைகோ அவர்கள் ஸ்டாலின் ஐயா அவர்கள் மேல வச்ச விமர்சனத்தை இன்னைக்கு வரைக்கும் யாரும் கரெக்ட். அதனாலதான் நான் கேட்கிறேன், அப்ப நீங்க சொல்லக்கூடிய கூட்டணி கட்சிகள் குறித்த நிலைப்பாடுகளை மக்கள் அதிகம் யோசிப்பாங்களா, இந்த மாதிரி நிலைப்பாடு மாற்றத்தை யோசிப்பாங்களா? காங்கிரஸ்ல இருந்து வைகோ வரைக்கும் சொல்றேன். திமுக வந்து இப்படிலாம் அடக்குமுறை பண்ணிட்டாங்க, தொகுதியை குறைச்சு கொடுத்துட்டாங்க, மரியாதை கொடுக்கல அப்படிங்கறத அதிகம் யோசிப்பாங்களான்னு கேட்கிறேன். இது வந்து இன்னைக்கு ஒரு எலக்டோரல் பாலிடிக்ஸ் வந்து ஒரு கூட்டணி அரித்தமேட்டிக்ங்கிறத உடைச்சு இன்னைக்கு மக்கள் மனநிலை சார்ந்த அரசியலா இந்த 2026 தேர்தலினுடைய ரிசல்ட் அமைஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு கூட இவங்க அதிகார பருவங்கிறதுக்கு மட்டும் இல்லாம ஒரு அரசியல் மாற்றம் மையத்துக்காக மக்களுடைய மனநிலையை அறிந்து ஒரு அரசியல் மாற்றம் நடக்கிற ஒரு மையத்தை நோக்கி இன்னைக்கு இந்த கட்சிகள் எல்லாம் படையெடுக்கிறதா தான் நான் பாக்குறேன். சோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு குடும்ப அரசியலா இல்ல மக்கள் அரசியலா, குடும்ப வாரிசா இன்னைக்கு மக்கள் வாரிசா? அப்போ ஒரு குடும்ப வாரிசே ஒரு குடும்பமே வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருந்து அதிகாரம் செலுத்துறதுக்காக இன்னைக்கு அவங்க கூட்டணியில இருந்தக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு மக்களுடைய வாரிசாக விஜய் அவர்கள் உருவெடுத்திருக்கும் போது அந்த மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த விஜய் இப்ப யாரோட கூட்டணியில இருக்காரு? காங்கிரஸோட இருக்காரா? காங்கிரஸுக்கு வாரிசு அரசியல் குற்றச்சாட்டு இல்லையா? இல்ல நாம சொல்றது இன்னைக்கு வந்து மாநில அரசியல் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து வாரிசு அரசியல் எல்லாமே வாரிசு அரசியல், மாநில வாரிசு அரசியல், தேசிய வாரிசு அரசியல் இல்லைங்க. அத வந்து தாவேக ஆதரிக்கலையே. அப்ப வந்து காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இதை வந்து இப்ப இன்னைக்கு கூட காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐயா ராகுல் காந்தி அவர்கள் வந்து கட்சியினுடைய தலைவரா இல்ல. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் லாஜிக்கா சொல்லுங்க, இப்ப கார்கே தான் எல்லா முடிவும் எடுக்கிறாரா? ராகுல் காந்திக்கு எந்த ரோலும் இல்லையா? ராகுல் தான் கட்சி. இல்ல இதுக்கு ஒரே ஒரு சான்று தமிழரசன், ராகுல் காந்தி அவர்கள் ஊருக்கே தெரியும் இந்த தடவை தாவேக்காவோட கூட்டணி போகணுங்கிறதுல ஒத்த காலில் ராகுல் காந்தி நின்னாரா இல்லையா? ஆனா ராகுல் காந்தியினுடைய முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? சரி, கார்கே அவர்களுடைய முடிவு தானே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப இந்த இடத்துல வந்து அவர் அரசியல் வாரிசா இருந்தாலும் கட்சி தலைவரா இல்லாதனால அந்த கட்சி தலைமை இன்னைக்கு வந்து வேறொருத்தர் இருந்தனாலதான் அந்த முடிவை எடுக்கப்பட்டது. அந்த சூழ்நிலை இன்னைக்கு திமுக கிட்ட இருக்குதா? அது இல்லை. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு மக்கள் மன ஓட்டத்தை வந்து அதே மாதிரி இன்னைக்கு அவங்க பெரும்பாலான அந்த கூட்டணி கட்சிக்காரங்களே சொல்றது என்னன்னா, திமுக கூட்டணியில இருந்த வரைக்கும் நம்மளுடைய அடையாளத்தை நம்மளே இழந்துகிட்டு இருக்கோம், மரியாதையை இழந்துகிட்டு இருக்கோம். அப்ப இன்னைக்கு தாவேக்கா போகும்போது என்ன ஆகுது? ஆட்சியில பங்கு மட்டும் கிடையாது, அவங்களுக்கு உண்டான அரசியல் குரலையும் அங்க ஒழிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அப்போ இது திமுக வந்து தேர்தலுக்காக மட்டும் பயன்படுத்தப்பட்ட கட்சிகள் இன்னைக்கு தாவேக்கா கிட்ட போகும்போது அவங்களுடைய அடையாளத்தையும் அவங்களுடைய அதிகாரத்தையும் அவங்களுடைய குரலையும் மீட்டுருவாக்கம் பண்றதுக்கு ஏதுவாகவும் இருக்கிறது தான் கூட்டணி கட்சிகளுடைய பார்வையா இருக்கு. சரி.